பல எதிர்பார்ப்புகளின் பின் பலத்த ஆதரவுடன் ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக பதவியேற்று பல அதிரடி உத்தரவுகளுக்கு கையெழுத்திட்டுள்ளார். பல உலக நாடுகள் கடவுளை விட்டு விலகி அல்லது கடவுளுக்கு எதிரான சக்திகளுடன் இணைந்து செயல்படுகின்ற போதிலும் உலகின் மிக பலம் வாய்ந்த வல்லரசு நாடான அமெரிக்கா கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துள்ளதை நிகழ்ச்சி முழுவதிலுமே காண முடிந்தது. பிராங்க்லின் கிரஹாம் அவர்கள் கடவுளுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என கூறியதுடன் கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என கூறி பிரே பண்ணியபடியே அமெரிக்கா மேலும் ஆசீர்வதிக்கப்பட போவதை உலகம் காணப்போகிறது. அமெரிக்க அதிபர் நான் தேவ நோக்கத்துக்காக தேவனால் பாதுகாக்கப்பட்டேன் என கூறியதுடன் நாங்கள் கடவுளை மறக்க மாட்டோம் என தெளிவாகவும் உறுதியாகவும் கூறினார். தேவனற்றவர்களுக்கு இது ஏளனமாக கூட இருக்கலாம். அவர்கள் அரசியல் வேறு மதம் வேறு எனவும் நினைக்கலாம். ஆனால் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் தேவனே. அரசியல் தலைவர்கள் தேவ பயமுள்ளவர்களாக இருந்தால் மட்டுமே நீதியும் நேர்மையும் தேவ கட்டளைகளுக்கு உட்பட்ட சட்டங்களும் உள்ள அரசாங்கம் இருக்க முடியும். அரசியல் தலைவர்கள் எடுக்கும் முடிவுகள் நாட்டு மக்கள் அனைவரையும் பாதிக்கக்கூடியதாகியால் நிச்சயமாகவே அரசியலில் தெய்வீகம் பிணைந்திருக்க வேண்டியது அவசியம். அமெரிக்க அதிபர் பதவியேற்பு நிகழ்ச்சியிலும் அவர் கையெழுத்திட்ட நிர்வாக உத்தரவுகளிலும் தெய்வீக தலையிடும் அவை உலகில் ஏற்படுத்த போகும் மாற்றங்களும் பற்றி பலரால் விளங்கிக் கொள்ள முடியாது. பல முடிவுகள் வேதனையையும் குழப்பத்தையும் ஏற்படுத்துவதைப் போல இருந்தாலும் கூட ஒன்றான மெய்தேவனை நம்புகிறவர்களுக்கு இது நம்பிக்கையின் காலம் என்பதில் சந்தேகமில்லை. சமீப காலமாகவே தேவனுக்கு எதிரான ஹோமோசெக்சுவல் டிரான்ஸ்ஜெண்டர் ஐடியாலஜி மூலம் டிமோனிக் பவர்ஸ் மக்கள் தேவனற்ற பாவம் நிறைந்த வாழ்க்கை வாழுவதற்கு ஊக்குவிக்கும் வகையில் பல அரசியல்வாதிகள் சட்டங்கள் அமைத்தது மட்டுமல்லாமல் கிறிஸ்தவர்களும் இவற்றுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய அபாயம் ஏற்பட்டிருந்தது. தேவ ஜனங்களின் ஜெபங்களுக்கு பதில் கிடைத்தது போல ட்ரம்ப் அமெரிக்காவில் ஆண் பெண் என்ற இரு பாலார் மட்டுமே உள்ளனர் என கூறி இவற்றுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்துள்ளார். தங்களது சுய லாபத்துக்காக ஒன்றுமறியாத சிறுவர்களையும் தடுமாறும் வயதில் உள்ள வாலிபர்களையும் வழி தவற செய்து அதனை கொண்டாடியவர்கள் பெரும் திண்டாட்டத்தில் இருப்பதால் தவறான செய்திகளை வெளியிடுவதில் மும்முரமாக இருக்கிறார்கள். நாங்கள் உண்மையை விளங்கிக் கொள்வதற்கு விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். அமெரிக்காவில் தேவ பயமுள்ள தலைவரின் கீழ் பெரும் ஆவிக்குரிய எழுச்சியும் பொருளாதார வளர்ச்சியும் ஏற்படும் என பல தீர்க்கதரிசிகள் முன்னறிவித்தவைகள் அப்படியே நிறைவேறிக் கொண்டிருப்பதை காண முடிகிறது. அமெரிக்க அரசியல் முதல் பாடசாலைகள் வரை கிறிஸ்தவ மறுமலர்ச்சி ஏற்பட்டு இது பொற்காலத்தின் ஆரம்பம் என்பதை நிரூபிக்கப் போகிறது. அமெரிக்காவில் மட்டுமல்லாமல் உலகளாவிய ரீதியிலும் கூட பல மாற்றங்கள் ஏற்பட்டு வருவதை காண முடிகிறது. அமெரிக்க அதிபர் பதவியேற்பிற்கு முதல் நாள் காசாவில் யுத்த நிறுத்தம் ஏற்பட்டதுடன் பணைய கைதிகள் விடுவிக்கப்பட்டு வருகிறார்கள். பல வழிகளில் இஸ்ரேல் ஆதரவு தெளிவாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளதுடன் பல நாடுகளுடனான முறுகல் நிலை தளர்ந்து வருகிறது. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என கூறிய கர்த்தர் உங்களுக்கு நன்மையுண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள் என கூறுகிறார். ஆகவே நம்பிக்கையுடன் எங்களுக்கான பலனை சுதந்தரித்துக் கொள்ளுவோம்.